இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். கோடை காலம் வந்தாச்சு. கோடை வெப்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள உணவு முறையிலும் சில மாற்றங்களை செய்யத்தான் வேண்டும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோடை காலத்தில் உடலையும் மனதையும் சமநிலையில் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வோடும் வைத்து பராமரிக்க 10 சூப்பர் உணவுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த உணவுகள் எவை என்பதையும் அவற்றில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள். நம்பர் 1, இளநீர். இளநீர் அருந்தும்போது அதில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் வியர்வை மூலம் வெளியேறும் சத்துக்களை உடலுக்குள் மீண்டும் இட்டு நிரப்ப உதவுகிறது. இதில் உள்ள இயற்கையான இனிப்பு சுவை மற்றும் மினரல்கள் இதை தாகம் தீர்க்கும் அமிர்தம் என வர்ணிக்க செய்கின்றன. நம்பர் 2, தர்பூசணி. சுமார் 90% நீர் சத்துடைய தர்பூசணி தாகம் தணிப்பதில் முதலிடம் வகுக்கும் பழம் என்றால் அது மிகையல்ல. இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகின்றன. நம்பர் 3, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் உள்ள அதிக அளவு நீர் சத்து உடலுக்கு குளிர்ச்சியையும் நீரேற்றத்தையும் புத்துணர்வையும் அளிக்கிறது. இதில் உள்ள சிலிக்கா என்ற பொருள் சரும ஆரோக்கியத்தையும் செரிமானத்தையும் சிறப்பாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நம்பர் 4, புதினா. புதினா இலைகள் உடலை குளிர்விக்கும் குணம் கொண்டவை. மேலும் சிறப்பான செரிமானத்துக்கும் உதவி புரிந்து இரைப்பையை ஆசுவாசப்படுத்தக்கூடியவை. வெயில் நேரத்தில் தயாரிக்கப்படும் ட்ரிங்க்ஸ் மற்றும் சாலடுகளில் புதினா இலைகளை சேர்ப்பது கூடுதல் புத்துணர்வை தரும். நம்பர் 5, கொத்தமல்லி இலைகள். மனம் நிறைந்த கொத்தமல்லி இலைகள் உடலுக்கு குளிர்ச்சி தரும், சீரான செரிமானத்துக்கு உதவும், நச்சுகளை வெளியேற்ற உதவும், உணவுக்கு சுவை கூட்டும். இப்படி பல பன்முகத்தன்மையுடையது கொத்தமல்லி இலை. நம்பர் 6, ஆலோவேரா. அழிவில்லாத தாவரம் என வர்ணிக்கப்படும் ஆலோவேரா சரும ஆரோக்கியத்திற்கும் சீரான செரிமானத்துக்கும் உதவும். இதனுள் இருக்கும் ஜெல் விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் நிறைந்தது. இது சூரிய கதிர்களால் சருமத்தில் உண்டாகும் கோளாறுகளை நீக்கும், உடலை குளிர்ச்சியாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் வைத்து பராமரிக்க உதவும். நம்பர் 7, தேங்காய் எண்ணெய். குளிர்ச்சி தரும் குணத்தை தன்னுள் கொண்ட தேங்காய் எண்ணெய் பல வழிகளில் உபயோகப்படுத்த தகுந்தது. இந்த எண்ணெயை உச்சந்தலை மற்றும் சருமத்தில் தடவி மசாஜ் செய்ய உஷ்ணத்தால் உண்டாகும் உடல் நல கோளாறுகள் நீங்கும், கூந்தல் ஆரோக்கியமும் நீரேற்றமும் பெறும். நம்பர் 8, பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் சீரான செரிமானத்துக்கும் உடலை குளிர்ச்சியாய் வைக்கவும் உதவும். உணவுக்கு பின் இதை வாயில் போட்டு மெல்வது அல்லது இதில் டீ போட்டு அருந்துவது அசிடிட்டியை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், மூச்சுக்காற்றை மனமுற செய்யும். நம்பர் 9, மாம்பழம். இனிப்பு சுவையும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் குணமும் கொண்ட மாம்பழம் ஆயுர்வேதத்தில் பழங்களின் ராஜா என கொண்டாடப்படுகிறது. இதில் நிறைந்துள்ள விட்டமின் ஏ, சி சத்துக்கள் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், பார்வை திறனை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவடைய செய்யவும் உதவுகிறது. நம்பர் 10, நெய். நெய்யானது ஆயுர்வேத மருத்துவத்தில் பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் செயலில் முன்னிலையில் இருக்கும் ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறது. இதை உணவுகளுடன் சேர்த்து உண்ணும்போது அதன் குளிர்ச்சி தரும் குணமானது உடலின் திசுக்களுக்கு ஊட்டமளிக்கிறது, சிறப்பான செரிமானத்துக்கும் உதவுகிறது. மிதமான அளவில் நெய்யை உண்ணும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைகிறது. என்ன நண்பர்களே, மேற்கூறிய உணவுகளை நாமும் அடிக்கடி உண்போம், நலம் பல பெறுவோம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.